மிஸ்ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஆடிட்டில் ரொம்ப 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 இயல்பாக நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்கக்கூடிய ஒரு வார்த்தை மிஸ்ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது. இதை வந்து நம்ம படிக்கும்போது ஒரு மிஸ்ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து மிஸ்டேக்கு அப்படின்னு நம்ம வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ டெல் யூ வாட் இஸ் மிஸ்ஸ்டேட்மெண்ட். மிஸ்ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்குப்பா, 1100 ரூபாய்க்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க. 1100 ரூபான்னு போடுறதுக்கு பதிலாக அந்த 1100 ருபீஸ்ன்னு போடுறதுக்கு பதிலாக நீங்கள் அதை 1000 ருபீஸ்ன்னு போட்டாலும் சரி, 1200ன்னு போட்டாலும் சரி, எதை போட்டாலும் 1100க்கு பதிலாக வேறு எந்த நம்பரை போட்டாலும் அது மிஸ்ஸ்டேட்மெண்ட்டு தான். இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நம்பர் 2, அந்த டிரான்சாக்ஷன் 1100 நீங்கள் பே பண்ணது வந்து ஒரு நியூஸ் பேப்பருக்காக பே பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கம்பெனியில் அந்த நியூஸ் பேப்பருக்காக பே பண்ணால் நியூஸ் பேப்பருக்காக பே பண்ணோன்னா நீங்கள் அதை போடணும். அதை விட்டுட்டு அந்த 1100 நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கு வந்து ஏதோ சும்மா டீ எக்ஸ்பென்சஸ்ஸு இல்லை பெவரேஜ் எக்ஸ்பென்ஸ் அந்த மாதிரி மாற்றி போட்டுவிட்டிங்கன்னா அதுவும் மிஸ்ஸ்டேட்மெண்ட்டு தான். இப்போ இல்லை நீங்கள் கேட்கலாம், மேம் என்ன மேம் இப்போது மிஸ்ஸ்டேட்மெண்ட்டும் மிஸ்டேக்கும் ஒன்று தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த இடத்துல தான் நம்ம இன்னும் கொஞ்சம் கிளவராக யோசிக்கணும். என்னென்னா, மிஸ்டேக் அப்படிங்கிறது வந்து தெரியாமல் நடக்கிறது, ஓகேவா? ஆனால் மிஸ்ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தெரியாமையும் நடந்திருக்கலாம், தெரிஞ்சும் நடக்கலாம். ஏன்னா 1100 ரூபா போட வேண்டிய இடத்துல நம்ம 1300 ரூபா போட்டு எக்ஸ்ட்ரா 200 ரூபா கேஷ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் கூட சில நேரத்தில் வேணும்னே அந்த இடத்துல இன்டென்ஷனலாக அந்த அமௌண்ட்டை மாற்றி போடுற சிச்சுவேஷனும் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஏன் நியூஸ் பேப்பர்னு போடணும்? நம்ம வந்து டீ போட்டுடலாம், டீ எக்ஸ்பென்சஸ்ன்னு போட்டுடலாம். ஏன்னா டீ எக்ஸ்பென்சஸ்க்கு 1200 1300 அப்படின்னா பில்லே கேட்க மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணலான்னா, எந்த எக்ஸ்பென்சஸ்க்கு பில்லு கேட்க மாட்டாங்களோ, இல்லை பில்லு அந்த அளவுக்கு பெருசாக ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்க மாட்டாங்களோ அந்த இடத்துக்கு இதை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி மாற்றி போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதனால் மிஸ்ஸ்டேட்மெண்ட்டையும் மிஸ்டேக்கையும் நீங்கள் ஒன்றா கம்பேர் பண்ண முடியாது. மிஸ்ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது உள்ளது உள்ளபடி போடணும், அதான் என் ஸ்டேட்மெண்ட்டு. அதை தவிர நீங்கள் வேறு எப்படி போட்டாலும் அது மிஸ்ஸ்டேட்மெண்ட் தான். அந்த மிஸ்ஸ்டேட்மெண்ட்டு இன்டென்ஷனல் மிஸ்ஸ்டேட்மெண்ட்டாகவும் இருக்கலாம், அன்இன்டென்ஷனல் மிஸ்ஸ்டேட்மெண்ட்டாகவும் இருக்கலாம். அதான் மேடம் இன்டென்ஷனலாக பண்ணுறாங்க. இன்டென்ஷனலாக பண்ணுறாங்கன்னா தெரிஞ்சே தான் பண்ணுறாங்க, வேணும்னு தான் பண்ணுறாங்க. 100 ரூபான்னு இருக்கிறது 110 ரூபா போட்டு எக்ஸ்ட்ரா 10 ரூபா அடிக்கலான்னு தான் பண்ணுறாங்க. அது இன்டென்ஷனல் மிஸ்ஸ்டேட்மெண்ட். மோஸ்ட் ஆஃப் த டைம் அது ஃப்ராட் வேலைக்கு ரொம்ப 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 தொடர்புடையதாக இருக்கும். அன்இன்டென்ஷனல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஏதோ தவறுதலாக தெரியாமல் நடந்திருக்கும். ஸோ மிஸ்ஸ்டேட்மெண்ட்டுனா இதான், உள்ளது உள்ளபடி இருந்தால் ஸ்டேட்மெண்ட்டு, உள்ளது உள்ளபடி இல்லாமல் மாற்றி ஏதாவது நீங்கள் மாற்றிக்கிட்டே இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் மிஸ்ஸ்டேட்மெண்ட். பட் மிஸ்ஸ்டேட்மெண்ட்டுடைய ரூட் காஸ் என்னன்னு ஒரு ஆடிட்டர் கண்டிப்பாக பார்க்கணும். அது இன்டென்ஷனலாக அன்இன்டென்ஷனலான்னு பார்க்கணும். இன்டென்ஷனலாக இருந்தால் அதுக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுத்து பயங்கரமாக அது நம்ம என்ன பண்ணணும்னா அது ரிலேட்டடாக நிறைய ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் பண்ணி நம்ம இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் எவிடன்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் அது ரிலேட்டடாக கலெக்ட் பண்ணணும். பட் ரொம்ப அன்இன்டென்ஷனல் மிஸ்ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவும் தெரியாமல் நடந்துருச்சு, ப்ளஸ் அந்த மிஸ்ஸ்டேட்மெண்ட்டான அந்த அமௌண்ட்டோ இல்லை அந்த இதுவோ ரொம்ப ரொம்ப சின்னது தான் அப்படின்னா யூ கேன் ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை டீல் பண்ணலாம். ஸோ இனிமேல் நம்ம மிஸ்ஸ்டேட்மெண்ட்டுனா நீங்கள் மிஸ்டேக்குன்னு நினச்சிக்க கூடாது. மிஸ்ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா இட் இஸ் நாட் த கரெக்ட் ஃபிகர், இட் இஸ் நாட் த கரெக்ட் ட்ரீட்மெண்ட், இட் இஸ் நாட் த கரெக்ட் என்ட்ரி. கரெக்டான என்ட்ரி தவிர அவங்க வேறு ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க, கரெக்ட் அமௌண்ட்டை தவிர வேறு ஏதோ போட்டிருக்காங்க. ஹவு இட் ஷுட் பி அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல, அதை தாண்டி அது வேறு ஏதோ இருக்குது. தட் இஸ் கால்ட் அஸ் மிஸ்ஸ்டேட்மெண்ட். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போகிறேன்னா, மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட்னா என்ன, நாட் ஸோ மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட்னா என்ன நான் சொல்லி தர போகிறேன். ஸோ உங்களுக்கு மிஸ்ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது புரியலைன்னா நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு சொல்ல போகிறீங்க. அது ரிலேட்டடாக நான் உங்களுக்கு இன்னும் அடிஷ்னல் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ஐ வில் கிவ் யூ அடிஷ்னல் எக்ஸ்ப்ளனேஷன். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.